எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாய் வீட்டு பிரெட் அல்வா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயிலில் டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் நெய்யை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் பிரெட் எல்லாம் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. 20 ஸ்லைஸ் போல் பெரிய பிரெட் துண்டுகளை எடுத்துக்கிட்டு கார்னரெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு 1 டீஸ்பூன் போல் நெய்யை யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா நெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ப்ரௌன் கலரில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் அதே கலர்லேயே உங்களுக்கு பிரெட் அல்வா கிடைக்குங்க. இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும். அதே மாதிரி 20 துண்டுகளையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணுற அளவுக்கு வருங்க. இப்போ இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட்டை. இப்போ தனியாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் உருகின உடனே பாதாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது அது நல்லா வறுத்த உடனே முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு வறுத்தெடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய பேனை எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கப்பு தண்ணிக்கு 2.5 கப்பு போல் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதி வரணுங்க. அப்போ குங்குமப்பூ இருந்தால் ஒரு பிஞ்ச் போடுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் தூளும் குங்குமப்பூவும் நல்லா ஃப்ளேவர் தருங்க. நல்லா கொதிச்சு வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தவா ஃப்ரை பண்ண ப்ரெட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா சோக்காகி வருங்க. அந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 2 கப்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 200லேருந்து 250 ml இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20 நிமிஷமாவது மினிமம் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸை, அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுதான் ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. சூப்பரான பாய் வீட்டு பிரெட் அல்வா டீப் ஃப்ரை இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.